GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் நோக்கி சென்ற டாரஸ் லாரி முன்னால் சென்ற மற்றொரு லாரி மீது உரசி இருக்கிறது. மேலும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டாரஸ் லாரி இருசக்கர வாகனம், ஆம்னி வேன், கார் மீது அடுத்தடுத்து மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் டாரஸ் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தர்மபுரி அடுத்த மாதேமங்கலம் குட்டூரை சார்ந்த அருணகிரி, அவரது சகோதரி கலையரசி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதேபோல டாரஸ் லாரியின் ஓட்டுநர் முனுசாமியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் சென்ற சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த 30 வயதான தினேஷ் என்பவர் பலத்த காயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. மேலும் காயமடைந்த 3 பேர் மீட்கப்பட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து காரணமாக இருபுறமும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து விபத்து நடந்த இடத்தை தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ், போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சேலம் தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இந்த விபத்து குறித்து தொப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2020 டிசம்பர் மாதம் இதேபோல் அடுத்தடுத்து 12 வாகனங்கள் மோதி பெரும் விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது அதே போன்று மற்றொரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அப்பகுதியினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.